everyone, welcome back to another video. இன்னைக்கு Cook with Comali season 4ல Face of Cookingல ஷெரின் குக் பண்ண ரோட்சைட் காளான் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் ஃபைனா சாப் பண்ண முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபைனா சாப் பண்ண காளான் ஒரு கப் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கேபேஜ் அண்ட் மஷ்ரூம் ரெண்டுமே கட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நான் வாஷ் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ ஆல்ரெடி அதில் வாட்டர் இருக்குது. நமக்கு வாட்டர் வேணும்னா நம்ம கொஞ்சமாக தெளித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் பக்கோடா மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சமாக நான் இதில் வாட்டர் நான் தெளித்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் ரொம்ப வாட்டரியாக போயிடுச்சுன்னா நீங்கள் மைதா மாவு கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மிக்சர்லேருந்து சின்னதாக பால்ஸ் மாதிரி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அகைன் இது நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஆயிலில் ஆட் பண்ணி இது 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் காளான் அண்டு கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. பொதுவாக ரோட் சைட் ஷாப்பில் காளான் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் அன்றைக்கி ஷெரின் குக் பண்ணுறப்ப ரெண்டுமே ஹாஃப் குவான்டிட்டி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற எல்லா மிக்சருமே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வர தேவையில்லை. ஓரளவுக்கு பிங்கிஷ் கலர் வந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் டொமேட்டோ சாஸ் அண்ட் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு க்ளாஸி டெக்ஸ்சர் வரத்துக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் வாட்டரில் கரைச்சி நெக்ஸ்ட் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனியான டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்த இந்த பக்கோடாஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நம்ம நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. பட் இது கொஞ்சம் தளன்னு இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கிறேன். இந்த ரோட் சைட் காளான் கோயம்புத்தூரில் தான் ரொம்ப ஃபேமஸான டிஷ். இது ஒரு இண்டோ சைனீஸ் டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் இந்த மஞ்சூரியன்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இதில் ஆட் பண்ணுற மசாலாஸ் எல்லாமே இந்தியன் மசாலாஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிளாஸியாக ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி. இந்த ரோட் சைட் காளான் யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பிளேலிஸ்ட் கூட நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.